எப்பா பெரியவனே, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியப்பா? அம்மா பக்கத்துல இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா? எப்பா அந்த சாமிக்கு கண் இல்லாம போச்சுப்பா. உன்னை போய் உள்ள வச்சிருக்கானே. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. யார நொந்துக்கிறதுனே தெரியல. அம்மாச்சி எது கலூரிய? எல்லாத்துக்குமே சீக்கிரம் நல்ல காலம் வரப்போகுது. சந்தோஷமா உங்க மவன்கிட்ட பேசுங்க. புடிங்க பேசுங்க. ஆமாம்மா, அறிவு சொல்றது சரிதான். அவங்க குடும்பத்தினாலதான் நல்லது நடக்க போகுது. மாமா அதெல்லாம் நான் அம்மாச்சிட்ட விளக்கமா சொல்லிட்டேன். ஆனா அம்மாச்சி தான் தயங்குறாங்க. அவங்களுக்கு இதுல விருப்பம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இல்லம்மா, அம்மாவுக்கு நல்லது எது கெட்டது நல்லாவே தெரியும். ஆனா சுத்தி இருக்கிற சூழ்நிலை தடுமாற வைக்குது. அம்மா சொல்லையா? அம்மா, உனக்கு தெரியுமா என் வாழ்க்கையில ஊர்ல இருக்கிறவன் சொந்தக்காரன் எத்தனை பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். சாக்கடையில கிடந்தவர்கள் கொண்டாந்து சிம்மசனத்துல உட்கார வச்சு பாரு. ஆனா அவளுகள் எல்லாம் சேர்ந்து என்னை கொண்டாந்து இங்க உட்கார வச்சுட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் புரியுமா, தகுதிக்கேத்த புத்தி தான் இருக்கும்னு நல்லா புரியுதுமா. ஆனா உள்ள நிக்குது அறிவு கரைச்சி கோடீஸ்வரிமா, பெரிய கோடீஸ்வரி. அப்ப நம்மளை விட 10 மடங்கு பெரிய பணக்காரன். போஸ்டர் பெரியசாமி சொல்லுவாங்கல்ல, அவன் தான். அடக்கம்னா அப்படி ஒரு அடக்கம் தான். இதை விட்டா என் மகனுக்கு உன் பேரனுக்கு நல்ல இடம் கிடைக்காதுமா. என் மக விஷயத்துல கரியலி பூச்சி விட்டாளுங்க. ஆனா என் மகன் விஷயத்துல நான் ஜெயிக்கணுமா? அவன் நல்லா வாழன, அதுதான் என் குறிக்கோள்.